கேபா டெஸ்ட் மேட்சை மொத்தமாக மழை விழுங்கிடுச்சு அப்படிங்கிறதுனால இந்த டெஸ்ட் மேட்ச் ட்ரா ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு சோகமான ஒரு செய்தியோடு அவங்கள சந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு செய்தி உலாவிக்கிட்டு இருந்தது, பிக் பிரேக்கிங் நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட் ஜோன் இப்படின்னு நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வழக்கம் போல் ஏதாவது ஒன்று கிளப்பி விடுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் கடைசியாக அது உண்மையாக இருக்குது. அது பொய்யாவே இருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. அஸ்வின் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுகிறார். இதுக்கப்புறம் ஒரு இந்தியன் கிரிக்கெட்டில் நீங்கள் அஸ்வினை பார்க்க முடியாது அப்படிங்கிற செய்தி வெளியிட்ட உடனே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ரோஹித் பக்கத்தில் அஸ்வின் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போதைக்கு எனக்கு எதையும் கேள்வி கேட்காதீங்க, இதுக்கப்புறம் என்னை வந்து இந்தியன் கிரிக்கெட்டில் பார்க்க முடியாது. நான் வந்து என்னோடய கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன், பிசிசிக்கு தேங்க் பண்ணிக்கிறேன், அதுபோக ரோஹித், கோலி, அஜின்க்யா ரஹானே, புஜாரா இவங்களுக்கெல்லாம் தேங்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு ரோஹித்துக்கு கை கொடுத்துட்டு கட்டி பிடிச்சிட்டு எல்லாருக்கும் டாடா வேபர் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக இந்தியன் கிரிக்கெட்டுக்கே பாய் சொல்லிட்டு போயிட்டாரு. த கிரேட் ஆஃப் ஆல் டைம் 537 டெஸ்ட் விக்கெட்டோட, 156 ஓடிஐ விக்கெட்டோட, 72 T20 விக்கெட்டோட. அதான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, இந்தியன் கிரிக்கெட்டுக்கே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கே பாய் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். ரோஹித் கிட்ட கேட்கும்போது ரோஹித் என்ன சொன்னார், எனக்கு ஆல்ரெடி அஸ்வின் இந்த மாதிரி ரிட்டையர்ட் ஆக போகிறாருங்கிற செய்தி எனக்கு வந்துச்சு. அதனால தான் நான் பெர்த் டெஸ்ட் மேட்ச்சுக்கு வந்தப்பே வந்து நான் அவர் கூட இருந்து கன்வின்ஸ் பண்ணி, அந்த பிங்பால் டெஸ்ட் மேட்ச் அப்பெல்லாம் இருந்து நான் அவரை கன்வின்ஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவர் இந்த முடிவு எடுத்தார். ஸோ சில டெசிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பர்சனலு, அதை நம்ம எதுவும் தலையிட முடியாது அப்படிங்கிற மாதிரியும், எனக்கு அண்டர் 17 காலகட்டத்திலேருந்து எனக்கு அஸ்வினை தெரியும் அப்படிங்கிற மாதிரி நிறையாவுக்கு அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசி முடித்தார். சரி, ஓகே, அஸ்வினுக்காக ஒன்று இல்லை எத்தனை வீடியோ பண்ண போகிறேன் எனக்கு தெரில. 2க்கு குறைவாக கண்டிப்பாக வீடியோ வராது. ஏன்னா நான் ரொம்ப பர்சனலாக ரொம்ப மாதிரி எமோஷ்னலாக இருக்கிற அஸ்வினுக்கும் ஸோ நமக்குமான ஒரு பந்தம் அப்படிங்கிறது வந்து ஸோ கிரிக்கெட்டெல்லாம் தாண்டி இருக்குது. அதனால் வீடியோஸ் வரும். நைட்டு ஒரு வீடியோ அவருக்கு ரிவ்யூ பண்ணி ஒரு வீடியோ ஒன்று வருது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ நான் முடிச்சுட்டு வரேன். எனக்கே மனசு இல்லை தான், எனக்கு இப்போவே இந்த ரிவ்யூவை விட்டுட்டு இப்போ அஸ்வினுக்கு வீடியோ பண்ணணும் தான். ஆனால் ஒர்க் எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ கடமையை தான் செய்யணும். ஜேனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 இந்திய டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா 2024-2025 பர்டர் கவஸ்கர் ட்ரோஃபி 2024-2025 குட் பேட் அக்லியில் கேபால நடந்து முடிஞ்ச ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா 3rd டெஸ்ட் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா சீரீஸ் இடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா தோனி ரிட்டையர்ட் ஆகிட்டு போனாரா சொல்லிட்டு, அதே போல் இப்போ அஸ்வினும் இப்போ இருக்கிறாரு. ஓகே, கொஞ்சம் கஷ்டமாக தான் கதை. திரும்பி பாருங்கனால அதை என்னால் கடந்து வர முடியல. பட் கடந்து வந்து தானே ஆகணும். ஓகே, இன்றைய நாள் ஆரம்பிக்கும் பொழுது ஆகாஷ்தீப் டிராவிஸ் அவுட் பண்ணார். திரும்ப ஃபஸ்ட்டு செஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மழை வாஷ் அவுட் பண்ணிச்சு. ஸோ ஏர்லியாகவே லஞ்ச் எடுத்தாங்க. லஞ்ச் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா பேட் பண்ண வந்து எவ்வளோ டார்கெட் இந்தியாவுக்கு வைக்க போகிறாங்க, எவ்வளோ ஓவர்களை வைக்க போகிறாங்க அப்படிங்கிறதா இருந்தது. இடையில மழை வருமா அப்படிங்கிற கேள்வி இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அட்டாக்கிங் இருக்கிற அந்த இன்டென்ட் தான் போனேன். ஏன்னா கவஜா 2 பஞ்ச் ஒன்று அழகாக ஒரு 4 ஒன்று வச்சார் மிடில் ஆஃப் த பேட்டில் வாங்கி வச்சதுக்கப்புறமா அவங்க பேட்டிங் ஆர்டர்லையும் சேஞ்ச் பண்ணாங்க. மிச்சல் மார்ஷ் வந்து அவங்க மேலே இறக்கி விட்டது, ஹெட்டை மேலே வந்து ஸ்மித்து கீழே வந்தது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மேட்சை நம்மளும் ஜெயிக்கணுங்கிற மாதிரி போவோம். சரி, சைக்கலாஜிக்கலாக இப்படி நம்ம தள்ளுவோம். என்னன்னா நம்ம கொஞ்சம் குயிக்காக ரன் அடித்து அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஓவர்கள் கொடுத்து அதில் அவங்கள ரஷ் பண்ண வச்சு ஒருவேளை அவங்க விக்கெட்டை விடுவாங்க. ரஷ் பண்ணும்போது டிஃபென்ஸுக்கு போகும்போது தென் விக்கெட்டை மறுபடியும் விடுவாங்க. நம்ம அந்த இடத்துல எடுப்போம், நம்ம ஜெயிக்கலாம். நம்மளுக்கு ஒரு ஜெயிக்கிறதான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம இந்த டெஸ்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா லூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பேட் கமின்ஸ் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னார், கிட்டத்தட்ட ஸ்கோர் போல் நாங்கள் ஒரு 4 ரன்களுக்கு மேலே அடிச்சுக்கிறோம் அப்படிங்கும்போது இது நல்ல ஸ்கோர் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அவரோட மைண்ட் செட் என்னன்னா இந்த மேட்ச் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறதா இருந்தது. ஆனால் என்ன ஆச்சு, பேட்டிங்கில் இந்த பக்கம் பொழந்துட்டாங்க, லிட்டரலி பொழந்துட்டாங்க. நான் இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இதுதான் ஆல்ரெடி வந்து நான் ரிவ்யூலையும் சொல்லியிருந்தேன். கேபா டெஸ்ட் மேட்ச் டே 2 ரிவ்யூலையும் சொல்லியிருந்தேன். நியூ பால் வந்து சிராஜுக்கு கொடுக்காம ஆகாஷ்தீப்புக்கு கொடுக்கும்பொழுது அது இன்னும் கொஞ்சம் வந்து எஃபெக்டிவாக இருக்கும்னு சொன்னேன். என்ன பண்ணார் ரோஹித் சர்மா, பும்ராவையும் சிராஜை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணார். பட் சிராஜை வந்து உடனே கட் பண்ணிவிட்டு ஆகாஷ்தீப்புக்கு கொடுக்கும்போது ஆகாஷ்தீப் வந்து மெக்ஸ்வீனியும் மார்ஷுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு உள்ள வெளியில் எடுத்துகிட்டு போகிற அந்த ஸ்கில் இருந்துச்சு. அந்த நியூ பாலை வந்து யூஸ் பண்ண முடியுது. ஏன்னா சிராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சீமை கிராஸாக வச்சு யூஸ் பண்ணுவாரா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷைன் அப்படிங்கிறது ஈஸியாகவே போகும். ப்ளஸ் தேங்காய் வேற உடச்சிக்கிட்டு இருந்தார். அப்படிங்கிறதுனால ஒரு மிடில் ஓவர்ஸில் வரதான் சரியாக இருக்கும். ஸோ ஆகாஷ்தீப்பை உள்ளே விட்டார். ஆல்ரெடி ஒரு பஞ்சு ஸோ கவஜாவுக்கு ஒன்று விட்டார். இதுக்கு முன்னாடி பேட்டை வெளியில் பீட் பண்ணது, பேட்டை உள்ளே பீட் பண்ணி கவஜாவை எடுத்தது ஒன்று இது. அதுக்கப்புறம் மர்னஸ் லபுஷேனுக்கும் வெளியில் எடுத்துகிட்டு போனார், பண்ணிட்டு ஒரு கேட்ச் பிடிச்சாரு. அப்படியே ஆகாஷ்தீப் வந்து மார்ஷையும் மெக்ஸ்வீனியும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி அவுட் எடுத்ததுக்கப்புறமா டிஎஸ்பி சிராஜை வந்து டேஞ்சரஸ் ஹெட்டு அவர் ஒரு மாதிரி அட்டாக்கிங் கிரிக்கெட் தான் ஆடிட்டு இருந்தார். பட் இவர் என்ன ஒரு மாதிரி ஸ்டெம்பை சுற்றி ஓவர் விக்கெட்டில் வந்தார், புல் அடிக்க ட்ரை பண்ணார்.
மேலே போச்சு, பண்ட்டு கேட்ச் பிடிச்சாரு. அதே போல் ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி அடிச்சார். இது ஸ்மித்தா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருந்தது. ஆனால் ஸ்மித்துக்கு டவுன் லெக் சைட் போட்டு பண்ட்டு ஒரு மாதிரி செம்மையான ஒரு கேட்ச் ஒன்று பிடிச்சார். ஸோ 85க்கு 7 கடை ஒரு மாதிரி ஷேக்கி ஆகிட்டே இருந்தாங்க. இடையில அலக்காடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவரு அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருந்தார். சரி ஓகே 287 டார்கெட் கொடுப்போம், ஒரு 52 53 ஓவர்ஸ் இருக்குது, இதுக்குள்ளே இந்தியா அடிக்கட்டும், நம்ம எப்படி வெற்றிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஆஸ்திரேலியன்ஸ் வந்தாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் டெரிஃபிக்கான ஒரு பவுலிங் வருது. பட் ஆரம்பத்தில் ஜெய்ஸ்வால் அண்ட் KL ராகுல் உள்ள வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே மழை அப்படிங்கிறது வந்து வந்துருச்சு. மேட்ச் ட்ரான்னு சொல்லிட்டாங்க. இப்போ சீரிஸ் 1-1 லெவலில் இருக்குது. மழை மொத்தமாக இந்த கேபா டெஸ்ட் மேட்ச் விழுங்கிடுச்சு. பட் வின்னிங் ப்ராபபிலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் 400 ரன் அடிச்சு ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு யோசிச்சாலும் திரும்பி இந்தியா பேட்டிங்கில் ஸ்லோவாக பிக்கப் ஆகி வந்து என் பவுலிங்கில் செகண்ட் இன்னிங்ஸில் கலக்கினாங்க. அண்ட் கேபா போக தான் ஸ்லோவாகுங்கிறதுனால நான் செகண்ட் இன்னிங்ஸே பார்த்து தான் முடிவு பண்ணுவேன். அப்படின்னு பார்க்கும்போது 50-50 சான்சஸ் ரெண்டு டீமுக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததா நான் பார்க்குறேன். இப்போ இந்த கேபா டெஸ்ட் மேட்ச் ட்ரா ஆகிடுச்சா, இன்னும் ஆஸ்திரேலியாவுக்கு 4 டெஸ்ட் மேட்ச் இருக்குது. ஸ்ரீலங்காவில் 2, இங்கே MCG SCGயில் 2 இருக்குது. இந்தியாவுக்கு 2 டெஸ்ட் மேட்ச் தான் இருக்குது. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகிறதுக்கு வந்து இந்த கேபா டெஸ்ட் மேட்ச் மழையை பெஞ்சதுனால ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஆஸ்திரேலியா இந்த 2 டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டு அங்கே ஸ்ரீலங்காவில் போயிட்டு 2 மேட்ச் ஜெயிக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. அங்கே வந்து ஏன்னா ஜெயசூர்யா பிச்சை கொத்தி விட்டு நல்லா திரும்புகிற மாதிரி வச்சிருப்பாரு. இல்லை ஏதாவது ஒரு மேட்ச் மழை வந்தாலும் இங்கே பிரச்சனை கிடையாது. ஏன்னா கல்லியில் ரெகுலராக மழை வரும். ஸோ ரெகுலராக மழை வரும், விக்கெட் ரொம்பவும் திரும்புங்கிறதுனால வந்து பேட் கமின்ஸ் அங்கே என்ன யோசிப்பாங்கன்னா, இங்கே MCGலையும் SCGலையும் எப்படியாவது ஜெயிச்சிடணும், அங்கே போயிட்டு நம்ம போய் கஷ்டப்பட தேவையில்லை இந்தியா மாதிரி அப்படின்னு யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இங்கே 2 டெஸ்ட் மேட்சை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே ஆஸ்திரேலியா 2 ஜெயிச்சாக வேண்டிய கட்டாயத்தில் இருந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்காவில் போய்ட்டு 1 ஜெயிப்பாங்க, கண்டிப்பாக 1 ஜெயிப்பாங்க. அதனால இந்த 2 டெஸ்ட் மேட்சை எந்த 2 டீம் ஜெயிக்கிறாங்களோ, இல்லை ஆஸ்திரேலியா இங்கே 1 ஜெயிச்சுட்டு அங்கே 1 ஜெயிச்சா கூட அது பரவாயில்ல, இந்தியா அங்கே 2 ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இந்தியா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போவாங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு எபிசோடில் தனியாக நம்ம அதை பற்றி பேசுவோம். இந்த பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து டிராவிஸ் ஹெட்டுக்கு கொடுத்தாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, எதுக்கு டிராவிஸ் ஹெட்டுக்கு கொடுத்தாங்க? கேபா விக்கெட் நல்லா பேட் பண்ணலாம், மூவ்மெண்ட்டோ ஸ்விங்கோ எதுவுமே இல்லை, ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இதில் டிராவிஸ் ஹெட் 152 160 பால், ஓகே 2 பால் அடிச்சிருக்கிறாரு, குயிக்காக அடிச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த மாதிரியான விக்கெட்டில் ஒரு பவுலர் வந்து 9 விக்கெட் ஹவுல் எடுத்திருக்கிறாரு. 5 for 1 எடுத்து 3 விக்கெட் ஒன்று எடுத்திருக்கிறார். 6 for 1 3 விக்கெட் ஒன்று எடுத்திருக்கிறார். அப்படிங்கும்போது பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு அவருக்கு தானே இங்கே கொடுக்கணும். அதாவது பேட்டிங் சாதகமான ஒரு விக்கெட்டில் ஒரு பேட்ஸ்மேன் 100 அடிக்கிறதுக்கும் ஒரு பேட்டிங் சாதகமான ஒரு பிச்சில் ஒரு ஃபாஸ்ட் பாலர் வந்து ஒரு 9 விக்கெட், அது ஒரு 6 for 1 3 விக்கெட் ஒன்று எடுக்கிறது வந்து வித்தியாசம் இருக்குது. இல்லை எப்போ தான் அந்த பவுலர்ஸில் மதிக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியவும் இல்லை. பட் டிராவிஸ் ஹெட் 75க்கு 3 இருக்கும்போது 33வது ஓவரில் தான் உள்ள வரார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். அப்போ 152 அடிக்கிறார். பால் வந்து செமினியூ பாலெல்லாம் தாண்டி போய் பால் நல்லா சாஃப்டாக ஆரம்பிச்சிருக்கும், விக்கெட் நல்லா ஃப்ளாட்டாக இருந்தது. அப்போ 152 அடிக்கிறாரு. செகண்ட் இன்னிங்ஸில் வந்து 16 ரன்னு 3 விக்கெட் இருக்கும்போது 7வது ஓவரில் உள்ள வந்து 17 ரன்னில் அவர் காலி ஆகிட்டு போகிறாரு. அந்த இடத்துல ஒரு 50 ரன் அடிச்சிருந்தா, ஒரு 70 ரன் அடிச்சிருந்தா கூட நான் கொஞ்சம் ஓகே கரெக்டு தான், செகண்ட் இன்னிங்ஸில் வந்து அவர் ஆடி இருக்கிறான்னு கொடுக்கலாம். ஆனால் அப்படி அவர் பண்ணலை. ஆனால் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு அவர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பும்ரா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கவர்ஜா மெக்ஸ்வினி ஓப்பனர்ஸை ஆல்ரெடி உடச்சதுக்கு அப்புறமா 100 அடித்த 2 பேரை, ஒருத்தர் 150 ஒருத்தர் 100, இவங்க 2 பேரையுமே இவர் தான் எடுக்கிறாரு. மார்ஷோட விக்கெட் ஸ்டார்க்கோட விக்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் மொத்தம் 6 விக்கெட் எடுத்தார். திரும்ப செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கும் போது கவர்ஜாவோட விக்கெட் ஓப்பனர் எடுக்கிறார். திரும்பி 1 டவுனில் வரக்கூடிய ஒரு லபுஷேனை எடுக்கிறாரு. திரும்பி பேட் கமின்ஸ் ஒரு மாதிரி அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தவர். நான் அந்த பேட் கமின்ஸ் ஸ்டார்க்கு இவங்களெல்லாம் நான் மென்ஷன் பண்ணலை. ஓப்பனர் 100 ரன் அடித்தவங்க 150 ரன் அடித்தவங்க இவங்க எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் அந்த பேட்டிங் ஆர்டரே ஒரு மாதிரி ஒட்டச்சி குத்தி இருக்கிறாரு. அப்படிங்கும்போது அவரு தானே பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுக்கணும். அவரு தானே இதுக்கு தகுதியான ஒருத்தவர். பேட்ஸ்மேனுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாங்க. எனக்கு புரியலை, அதான் சொல்கிறேன், எனக்கு புரியலை என்ன நடைமுறையில் கொடுக்குறாங்கிறதும் சத்தியமாக தெரியவும் இல்லை. இம்பாக்ட் பும்ரா கிட்டே தான் வந்துருச்சு. நீங்களே நியாயத்தை சொல்லுங்கப்பா. இப்போ MCGக்கு 2 டீமும் போகிறாங்க. இப்போ கேபாலேருந்து பாசிட்டிவான விஷயம் எடுத்துக்கலாம்னா ஆஸ்திரேலியாவுக்கு இந்த பேட்டிங் ஆர்டர் பிரச்சனை இருக்குது. கவர்ஜாவுக்கு இன்னும் கை வரவும் இல்லை, மெக்ஸ்வினிக்கும் கை வரவும் இல்லை. பும்ரா வேக புயல்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாமல் அவங்க கஷ்டப்பட்டு இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ பும்ராவை சமாளித்து அடிக்கக்கூடிய ஒருத்தவங்க அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து மிஷில் மார்ஷ் சிறப்பாலாம் இல்லை, பவுலிங் போட மாட்டாரு, பேட்டிங்கில் ஒரு ரன்கள் அடிக்க மாட்டாருங்கிறது அவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை. க்ரீனை கம்ப்ளீட்டாக அவங்க மிஸ் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். ஜோஷ் ஹேஸ்லூட்டும் இல்லை, ஜோஷ் ஹேஸ்லூட்டுக்கு பதிலாக ஸ்காட்டி பெலன் உள்ள வந்துடுவார். அப்போ பேட்டிங் தான் ஒரு மாதிரி ஷேக்கியாகவே இருந்துகிட்டு இருக்குது. லபுஷன் கிட்ட இருந்து இந்த பாலை தேய்க்கிற ஒரு புஜாரா வேலை கூட அவர் சரியாக பண்ண மாட்டாருங்கிறதும் பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு. ஹெட்டு மட்டும் தான் அடிச்சிட்டு இருக்காரு. ஸ்மித் ஃபார்முக்கு வந்தது அவங்களுக்கு நல்ல ஒரு விஷயமா நான் பார்க்குறேன்.
அடுத்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த 2 ரெட் பால் மேட்ச்லையும் வந்து ஜெய்ஸ்வால் ஒரு 100, கேஎல் ராகுல் 2 டெஸ்ட் மேட்ச் நல்லா விளையாண்டுருக்காரு, கோலி ஒரு 100 அடிச்சிருக்காரு. பட் இருந்தாலும் கோலியை பற்றி கொஞ்சம் அவுட் சைட் ஆஃப் பால் பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நிதிஷ்குமார் ரெட்டி சாலிடாக ஆடி இருக்காரு, ஜடேஜாவா சுந்தரா, ஏன்னா அஸ்வின் இப்போ ரேஸில் கிடையாது. ஸோ ஜடேஜா அந்த மேட்ச்சில் ஆனதை பார்க்கும்போது ஜடேஜாவை தான் மேக்ஸிமம் வைப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரோஹித் சர்மா கிட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைக்கல, அதுவும் ஒரு ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். கில்லு சரியாக பண்ணலை அப்படின்னா அந்த சீரிஸோட எண்டு கார்டு போடலாம், பட் அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு ரன்கள் வெளிப்பாடு வரணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறேன். கீழே பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஹர்ஷித் ராணா மேபி கொண்டு வருவாங்களான்னு எனக்கு தோணுது சிராஜ் இடத்துல. பட் சிராஜும் இப்போ 2 இன்னிங்ஸ்லேயும் ஓரளவு டீசெண்டாக பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அந்த நியூ பால் அவர்கிட்ட கொடுக்காம ஆகாஷ்தீப்புக்கு கொடுத்து பும்ரா கூட ஆகாஷ்தீப்பு ஸ்டார்ட் பண்ணால் பெட்டராகவும் இருக்குங்கிற மாதிரி யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் எம்சிஜி பாக்ஸ் இந்தியா டெஸ்ட் மேட்ச் ஃபன்னாக இருக்க போது அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஃபன்னுனா ஜாலிலாம் இல்லை, ஃபயராக இருக்கும் அப்படின்னு சொல்ல வர. பட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் இந்த டெஸ்ட் மேட்ச் சமனில் முடிஞ்சிருக்கு, மழை மொத்தமாக முழுங்கி இருக்குது. இந்தியா பவுலிங்கில் செம்மையாக பவுன்ஸ் பேக் ஆகி வந்தாங்க, சூப்பராக பவுலிங் பண்ணாங்க, அட்டகாசமாக இருந்தது. பேட்டிங்லேயும் பார்க்கும்போது நல்லா இருந்தது. டெய்லண்டர்ஸ் ஒரு ட்ரமாட்டிக் ஒரு ஃபாலோ பண்ண கடந்ததெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்தது. அஸ்வின் கடைசியாக ஆடிலைட் டெஸ்ட் மேட்ச்சில் ஆடிட்டு அவர் இப்போது கேபா டெஸ்ட் மேட்சில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள், மனசு வலிக்குது. அவர் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நம்ம சேனல் அடுத்தடுத்த 2 நாட்களில் கண்டிப்பாக இருக்கும். அவரை நம்ம சிறப்பிக்காமல் வேறு யாரும் சிறப்பிப்பாங்க? ஸோ நம்ம அண்ணனுக்கு நம்ம தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவோம். ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். ஹெட்டுக்கு கொடுத்தது சரின்னு நினைக்கிறீங்களா, இல்லை பும்ராவுக்கு தான் கொடுத்துருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் அடுத்த வீடியோக்குள்ள. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.